யூனிட் 2 வந்து என்னென்னா அட்டென்ஷன், பெர்செப்ஷன், மெமரி. அட்டென்ஷன் அப்படின்னா கவனிக்க வைக்கிறது, கவனத்தை ஈர்க்கிறது, அதுதான் வந்து அட்டென்ஷன். பெர்செப்ஷன்னா மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை அப்சர்வ் பண்ணுறது தான் பெர்செப்ஷன். அதை பற்றின நினைப்புகள் இதெல்லாமே பெர்செப்ஷன். மெமரி அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஸோ உங்களோட யூனிட் 2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், அதோட மீனிங், நேச்சர் அண்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். நீங்கள் அட்டென்ஷன் எது கேட்டாலுமே ஃபஸ்ட்டு அட்டென்ஷனோட மீனிங் எழுதணும், அதுக்கப்புறம் நேச்சர், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். இதில் எந்த கொஸ்டின் நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன் கேட்டாலும் நீங்கள் மீனிங் டெஃபினேஷன் எழுதணும். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் மட்டும் கேட்டாலுமே நீங்கள் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் அட்டென்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு டிட்டர்மினன்ஸ் மட்டும் எழுதலாம் போதும். ஓகே, ஸோ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, அது ஒரு அப்படின்னா அட்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா an attitude, ஒரு ஆட்டிடியூடை சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா ரெடினஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு டூ சம்திங். ஓகே, எப்பொழுதும் ஒரு ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணுறது அது மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த படிச்சுக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ் அட்டென்ஷன்னா என்னென்னா கான்சன்ட்ரேஷன். ஓகே, அதை வந்து நீங்கள் கவனித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெருப்பை கொடுத்து நீங்கள் மேட்ச் பாக்ஸ் பற்ற வைக்கிறீங்கன்னா கவனித்து செய்யுங்க, எங்கேயோ பார்த்துட்டு கொளுத்த முடியாது. ஸோ கான்சன்ட்ரேஷன், இல்லாட்டி ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, ஏதாவது ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி ஆர் ஃபோக்கஸிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்பான் எனி ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது கான்சன்ட்ரேஷன், இல்லைனா ஃபோக்கஸிங் தான் அந்த அட்டென்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் மீனிங்கு. அடுத்தது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து நிறைய பேர் இதுக்கு அட்டென்ஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியோ அதை படிச்சுட்டு எழுதுங்க. அட்டென்ஷன் ஆஸ் அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே, கான்ஷியஸாக செய்கிறது, அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா தெரியும். ஸோ கான்ஷியஸாக செய்கிறது அதுதான் வந்து அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா கொல்ப், இந்த ஆத்தர் சொல்கிறார். இதை நீங்கள் ஒரு டெஃபினேஷனாக எழுதிட்டு இதை மட்டும் விட்டுறலாம். எது ஈஸியாக இருக்கோ அதாவது ஒரு டெஃபினேஷன் எழுதினா கூட போதும். இல்லை 2 டெஃபினேஷன் 3 டெஃபினேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை கூட எழுதலாம். இவங்க இந்த ரோஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து எப்படி அதை கவனித்து அதை செய்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ், அதுதான் அட்டென்ஷன் சொல்கிறாரு. இல்லை அப்படின்னா தாட் கிளியர்லி பிஃபோர் தி மைண்டு. ஓகே, இதுதான் வந்து அட்டென்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது வந்து அட்டென்ஷன் இஸ் நாட் அ ஃபால்ட்டி ஆஃப் த மைண்ட், இட் ரேதர் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆட்டிடியூட் ஆர் ஆக்டிவிட்டி ஆஃப் மைண்ட். ஓகே, இது யார் சொல்லியிருக்கா? இந்த ஆத்தர் வந்து வேலண்டைன். இதை நீங்கள் படிச்சுக்கலாம், எந்த டெஃபினேஷன் வேணுமோ அந்த டெஃபினேஷனை. நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன் அடுத்த சப்ஹெட்டிங். இதை வந்து ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கையும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். 5 மார்க்னால் 5 மார்க் தகுந்த மாதிரி, 10 மார்க்னால் 10 மார்க் தகுந்த மாதிரி எழுதணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்டென்ஷன்னா என்ன, ஃபோக்கஸிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஏற்கனவே இந்த டெஃபினேஷன் வந்து அதில் இருக்குது, மீனிங்லேயும் இதே தான் எழுதியிருக்காங்க. ஆனால் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இதுதான் வந்து நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங். நெக்ஸ்ட்டு செலக்டிவ், ப்ரிப்பேர்ட்னஸ் ஆர் அலர்ட்னஸ். ஒரு அட்டென்ஷன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக எப்படி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தீங்க, வந்து கவனிக்கிறீங்க ஒரு டாப்பிக்கை அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஃபுல்லாகவே உங்களால் கவனிக்க முடியும். கொஞ்சம் நேரம் மூடு வந்து வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அட்டென்ஷனுக்கு கொண்டு போகும்போது, ஒரு ஸ்டோரி சொல்லும்போது அந்த அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குழந்தைங்க வந்து அதை கவனிப்பாங்க. ஸோ அது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். செலக்டிவாக இருக்கும். அதான் ஒரு கதை சொன்னாங்க, இல்லை ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னாங்கன்னா அதை கவனிப்போம். இல்லை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு போவோம். இதுதான் அட்டென்ஷன். செலக்டிவாக இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ். ஓகே, எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்கணும், அலர்ட்டாகவே இருக்கணும். அது கூட ஒரு அட்டென்ஷன் தான். அலர்ட்டாக இரு, கவனிச்சுக்கிட்டே இரு, ரெடி 1 2 3 சொன்னோன்னே ஓடணும் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், அலர்ட்டாக இருப்போம், ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஸோ அட்டென்ஷன்ற நேச்சர் வந்து என்னென்னா ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
இதுதான் அந்த 4 நேச்சர் ஆஃப் அட்டென்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் நேச்சர். இது ஆக்சுவலி டிட்டர்மினன்ஸ் ஆஃப் நேச்சர், அது ஸ்கேன் பண்ணதில் இதாக இருக்குது. ஓகே, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் நேச்சர் அட்டென்ஷன் அப்படின்னா அது 2 டைப்ஸாக இருக்குது. என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒன்று, இன்னொன்று இன்டர்னல். ஓகே, எக்ஸ்டர்னல் ஒன்று, இன்டர்னல் ஒன்று. எக்ஸ்டர்னலில் என்னென்ன இருக்குது, இன்டர்னலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் இல்லை ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் 10 மார்க்னால் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் அட்டென்ஷன், இன்டர்னல் அட்டென்ஷன். எக்ஸ்டர்னல் அட்டென்ஷன்னா நேச்சர் ஆஃப் த ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் தூண்டுதல். ஓகே, அடுத்தது இன்டென்சிட்டி அண்ட் சைஸ், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய இன்டென்ஸ் என்ன, கான்ட்ராஸ்ட் ஆர் சேஞ்சு வெரைட்டி. அப்புறம் ரெப்படேஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ், திரும்பி திரும்பி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிற தூண்டுதல் தான் வந்து ரெப்படேஷன் ஆஃப் ஸ்டிமுலஸ். மூமெண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ். ஓகே, தூண்டுதல் வந்து நகருதல். இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் அட்டென்ஷன். இதே இன்டர்னல் அட்டென்ஷன்னா என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த இதை சொல்கிறது தான் அட்டென்ஷன் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. மோட்டிவ்ஸ், ஓகே, என்ன மோட்டிவ் உங்களுக்கு அந்த மாதிரி போகிறது. குழந்தைங்களுக்கு என்ன மோட்டிவ், இன்றைக்கி படிக்கணுன்னா எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற ஒரு மோட்டிவ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஒரு டார்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணணும், இன்றைக்கி டான்ஸில் சேரணும், அந்த மாதிரி. அடுத்தது மென்டல் செட்டப், அதே மாதிரியே மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. இது எல்லாத்தையும் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இன்டர்னல் அட்டென்ஷன். ஓகே, இது வந்து ஒரு கொஸ்டின். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கதையாகவே எழுதலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். சென்சேஷன் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்ன, மீனிங் என்ன, பர்செப்ஷன்னா என்ன, அதோட மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, எல்லாமே எழுதணும். நேம் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, சென்ஸ் ஆர்கன்ஸ் உங்களுக்கு தெரியும், கண், மூக்கு, காது, இது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா? அப்படி ஏன் சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்கிறோம்? ஒரு லைட்டை பார்த்தா அதுக்கு தெரியுது, இருட்டை பார்த்தா அதுக்கு தெரியுது, அதுதான் விஷுவல் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலர் என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் கண்ணால். ஸோ இந்த மாதிரி லைட்டு, கலர், ஷேப், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே சொல்கிறதுக்கு பேர் தான் சென்சேஷன். சென்ஸ் அப்படின்னா எதை சென்ஸ் பண்ணுது, கண்ணுனால் சென்ஸ் பண்ணுறதுனால அதை விஷுவல் சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் எதுனா கண். இப்போ இயர்னுனா எதை கேட்கும், எதை சென்ஸ் பண்ணும், காது கேட்குறத. ஸோ இதை வந்து ஆடிட்டரி சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பிட்ச் இருக்குது, இன்டென்சிட்டி என்ன, குவாலிட்டி என்ன, இதெல்லாம் சொல்கிறது. நோஸ் என்ன பண்ணும், ஸ்மெல் பண்ணும் இல்லையா, கெட்டது, அப்புறம் நாற்று அடிக்குது, இதெல்லாம் சொல்லுது. டங் என்ன பண்ணுது, ருசி பார்க்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன, சென்ஸ்னால் என்ன, சென்சேஷன்னா என்னன்றதை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறது தான் வந்து இந்த டேப்லெட் காலம். இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது கூட புக்கில் இருக்குது. ஓகே, ஸ்கின்னை டச் பண்ணால், கில்லுனா, இது எல்லாமே இருக்குது. ஓகே, இது வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மீனிங் ஆஃப் சென்சேஷன். சென்சேஷன்னா மீனிங் என்ன, எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நுகர்தல், அப்புறம் டச் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, அது எல்லாமே வந்து தான் என்னது எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அ சென்ஸ் ஆர்கன். எது சென்ஸ் ஆர்கன், கண், இஸ் கால்ட் அ சென்சேஷன். இதுதான் சிம்பிள் மீனிங். இது டெஃபினேஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா பியோர் சென்சேஷன்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மித்து அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, வார்டுன்றவர் சொல்கிறார். சென்சேஷன் இஸ் த ஃபஸ்ட்டு திங் இன் த வே ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே, கான்ஷியஸ்னஸில் நீ கான்ஷியஸாக இருக்க அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, தொட்டால் வந்து அவங்களுக்கு தெரியாது, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் இவர் எப்படி சொல்கிறாரு, ஜேம்ஸ்ன்றவர் எப்படி சொல்கிறாருன்னா அது வந்து கான்ஷியஸ்னஸ். ஓகே, அடுத்தது பர்செப்ஷன்னா என்ன, பர்செப்ஷன்னா மீனிங் என்ன. பர்செப்ஷன் அப்படின்றதே சென்சேஷனும், அதை ஏதாவது ஒன்று சென்ஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களை யாராவது தொடுறாங்கன்னு தெரியுது, அப்போ எப்படி தொடுறாங்க, கையில் தொடுறாங்களா, விரலில் தொடுறாங்களா, 4 ஃபிங்கர்ஸும் இருக்கா, இப்படி இதெல்லாம் இன்டர்ப்ரெட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பர்செப்ஷன்றது. ஓகே, பர்செப்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் அன் ஆர்கனிசம் இன்டர்ப்ரெட்ஸ், ஆர்கனிசம்ஸ்னால் ஆர்கன்ஸு, இன்டர்ப்ரெட் சென்சரி இன்புட் ஸோ தட் இட் அக்வயர்ஸ் மீனிங். ஓகே,
மீனிங்கோடு இருக்கிறது தான் பர்செப்ஷன் சொல்கிறாங்க. பர்செப்ஷன் டெஃபினிஷன். Perception is the process of getting to know objective facts by the use of the senses. அப்படின்ற டெஃபினிஷனை யார் சொல்கிறான்னா வுட்வர்த், மார்க்யூஸ், இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. பர்செப்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் டு நோ அப்ஜெக்டிவ் ஃபேக்ட். இது என்ன ஃபேக்ட்டு, இது என்ன உண்மை, யார் கண்ணுனால் வந்ததா, விரல் தொட்டதா, இல்லை கை தொட்டதா, இல்லை யார் தொட்டா, எதுக்காக தொட்டுறாங்களா, கிள்றாங்களா, இது எல்லாமே சொல்கிறது தான் வந்து அப்படின்னு சொல்லி வுட்வர்த் சொல்கிற டெஃபினேஷனாக. இது ஒரு டெஃபினேஷன். ஓகே, நிறைய வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சென்சேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், பர்செப்ஷன்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ் ஆஃப் பர்செப்ஷன். இது என்ன அடுத்த கொஸ்டின் என்னென்னா லாஸ் ஆஃப் பர்செப்ஷன். லாஸ் ஆஃப் பர்செப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா 5 லாஸ் ஆஃப் பர்செப்ஷன். யார் சொல்லிருக்கா அப்படின்னா கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் சொல்லி இதை வந்து 5 லாஸ் ஆஃப் பர்செப்ஷன் சொல்கிறாரு. பர்செப்ஷன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பர்செப்ஷனோட மீனிங், டெஃபினேஷன் ரெண்டுத்தையும் எழுதிட்டு இந்த லாஸ் ஆஃப் பர்செப்ஷனே எழுதலாம் 10 மார்க்காக இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பர்செப்ஷன் இருக்குது, லா இருக்குது, பர்செப்ஷனல் லா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ப்ராக்னன்ஸ், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் சிமிலாரிட்டி, க்ளோஷர், சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ப்ராக்னன்ஸ், ப்ராக்சிமிட்டி, இதை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா PPSCS. ஓகே, PPSCS. பீனா ப்ராக்னன்ஸ், ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, க்ளோஷர், சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், PPSSC இப்படி கூட நீங்கள் எழுதிருக்கலாம், TNPSC அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது லாஸ். இல்லை பர்டிகுலர் லா மட்டும் கேட்பாங்க, லா ஆஃப் ப்ராக்னன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பர்செப்ஷனில் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் கூட நீங்கள் பர்செப்ஷனை என்ன, மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, இதெல்லாமே சொல்லணும். இப்போ இந்த பிக்சரை வச்சே இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வந்து ஃபுல் லைனும் நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு பிக்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ராக்னன்ஸ் அப்படின்னா ஒரு முகம், அந்த முகத்தில் என்ன ஷேப்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அப்புறம் செமி சர்க்கிள், அந்த மாதிரி சர்க்கிள், இது எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து லா ஆஃப் ப்ரெக்னன்ஸ். இப்போ லா ஆஃப் ப்ராக்னன்ஸுன்றது இந்த கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் தான் வந்து இந்த ப்ராக்னன்ஸ் எல்லாருமே டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி எழுதுறாங்கன்னா எ மேஜர் ஆஸ்பெக்ட் ஆஃப் கெஸ்டால்ட் சைக்காலஜி இஸ் தட் இட் இம்ப்ளைஸ் தட் த மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி அப்படின்னா இப்போ வந்து ஒரு மைண்ட் என்ன பண்ணுது, இப்போ இதை பார்த்தோன்னே, இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு முகம் தான் தோணுது. ஓகேவா? ஆஸ் அ ஹோலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை தனித்தனியாக பார்க்குறீங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாரு, as a whole rather than the sum of their parts. ஓகே, இதில் வந்து ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படியெல்லாம் அது பார்க்காது. பார்த்த உடனே என்னென்னு ஒரு மைண்டு வந்து சொல்லோன்னா இது ஒரு ஃபேஸு. த ஹோல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் ஆர் ஆர்கனைஸ்ட் யூஸிங் குரூப்பிங் லாஸ். ஓகே, இதுக்கு வந்து குரூப்பிங் லாஸ் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணிக்குது. நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு ஃபேஸு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தான் சொல்லுது. எக்ஸாம்பிள், ஆன் சீயிங் எ மேன் ரைடிங் அ சைக்கிள். ஒரு சைக்கிளில் ஒருத்தன் அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கணும், சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்னு போட்டு சைக்கிள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்போது என்ன எழுதலாம், ஒரு சைக்கிளை வந்து ரைட் பண்ணி போயிட்டுருக்கான்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்க, த ரைடர் செப்பரேட்லி இட் அப்பியர்ஸ் அஸ் அ ஹோல் யூனிட் டு அஸ், ரைட்? வி கெனாட் பர்சீவ். வீல் தனியாக இருக்குது, கம்பி தனியாக இருக்குது, பிரேக்கு தனியாக இருக்குது, இப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஒருத்தர் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாருன்னு ஒரு ஹோலாக தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? த மென்டல் ஆக்ட் ஆஃப் ஆர்கனைசிங் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பர்செப்ஷன் ஆஸ் பர் த லா ஆஃப் ப்ராக்னன்ஸ். இதெல்லாம் கதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது அதை தான் சொல்கிறாங்க, அந்த சைக்கிளை பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான். Similarly, on seeing above figure, we do not say as a collection of circle, triangles, squares, rectangles or etc. Instead, we say that it is a human face. இது human face ன்னு சொல்லுவோமே தவிர a circle, triangle, square, rectangle ன்னு சொல்ல மாட்டோம். Thus, we perceive everything, எல்லாத்தையும் நம்ம என்னவா தான் வந்து பர்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா ஹோலாக தான் பர்சீவ் பண்ணுவோம்.
ஓகே, நாட் இட்ஸ் பார்ட்ஸ் ஆர் அண்ட் பிட்ஸ். ஓகே, சின்ன சின்னதாக நம்ம வந்து என்றைக்குமே அதை பர்சீவ் பண்ண மாட்டோம். இது லா ஆஃப் ப்ராக்னன்ஸ். இதே லா ஆஃப் ப்ராக்சிமிட்டியும் இதே மாதிரி தான். இந்த ஃபிகரை பார்த்துக்கோங்க. இந்த ஃபிகரில் என்ன இருக்குது, லைன்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவாங்க, இதில் என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு ஃபிகரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, லைன்ஸாக இருக்குதுன்னு தோணுது. ஆனால் இதில் எத்தனை பேர்ஸ் இருக்குது, 4 பேர்ஸ் இருக்குது ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் 12 சிங்கிள் லைன்ஸ் நம்ம ஒன்றையும் லைனாக எண்ணி 12 லைனுன்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவோம், ஐயோ 3 4 பேர் இருக்குது அப்படின்னு, லைன்ஸ் இருக்குது அப்படி தான் சொல்லுவோம். அப்போ ஹோலாக தான் நம்ம பார்க்குறோம். The principle of proximity says that items which are close together in space or time are perceived as one group. இது எல்லாமே ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இவங்க ஒரு குரூப்பு, இவங்க ஒரு குரூப்பு, இவங்க ஒரு குரூப்பு, இப்படி தான் நம்ம பார்ப்போமே தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோம், எல்லாமே லைன்ஸ் தான், டோட்டலாக 12 லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, இது ஒரு குரூப், அது ஒரு குரூப்புன்னு நம்ம பார்ப்போம். இதுதான் லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. அடுத்தது சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டினா ஒரே மாதிரியே சர்க்கிள்ஸ் இருக்குது, ஒரே டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆனால் ஒன்று ஷேட் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஷேட் பண்ணாமல் இருக்குது. ஓகே, பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி இருக்குது. புக்கில் அழகாக வரைஞ்சிருக்காங்க ஸ்கொயர் மாதிரி, நீங்களும் அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகே, இப்போ இது ஹோலாக என்னன்னு பார்ப்பாங்க, இது வந்து சிமிலர் சர்க்கிள்ஸ் தான், பட் we will say it as whole of a square. Okay, the law of similarity states that elements within an assortment of objects are perceptually grouped together அப்படின்னு சொல்கிறாங்க. அசார்ட்மெண்ட்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, கலெக்ஷனாக ஒரு குரூப்பாக தெரியுது இல்லையா அந்த லைன்ஸு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. The similarity can occur in the form of shape, color, shading or other qualities. இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா 36 சர்க்கிள்ஸு ஒரு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஃபார்மிங் அ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகி காமிக்குது நமக்கு. அதுமாதிரி 18 சர்க்கிள்ஸ் வந்து ஷேடட் டார்க் அண்ட் 18 சர்க்கிள்ஸ் வந்து ஷேடட் லைட். We perceive the dark circles are grouped together and the light circles as grouped together forming a 6 horizontal lines. ஓகே, இப்போ நீங்கள் அதே இதை வந்து நீங்கள் ஒரு லைன்ஸாகவும் பார்க்கலாம் இல்லையா, இது எத்தனை லைன்ஸுனாலும் பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 ஹரிசாண்டல் லைன்ஸாகவும் நீங்கள் பார்க்கலாம், வெர்டிக்கல் லைன்ஸாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்சீவ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும் இந்த பிக்சரை வித்தின் த ஸ்கொயர் ஆஃப் சர்க்கிள்ஸ். திஸ் பர்செப்ஷன், இது ஏன் இந்த பர்செப்ஷன் நமக்கு வருதுன்னா, ஒரே மாதிரி இருக்குது, இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, பட் என்ன இருக்குது, ஷேடட் இருக்குது, பட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு ஸ்கொயர்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் லா ஆஃப் சிமிலாரிட்டி அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது லா ஆஃப் க்ளோஷர். இப்போ இந்த சர்க்கிளை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னன்னு தோணுது, இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிளை பார்த்தோன்னே என்னன்னு தோணுது, கேப்பாக இருக்குதுன்னு தோணுதா, சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குது, லைன்ஸ் இருக்குன்னு தோணாலும் கூட நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சர்க்கிளில் க்ளோஸான ஒரு ஃபிகர் மாதிரி தான் பார்க்குறீங்க. இதில் நடுவில் கேப்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கல, நீங்களாகவே என்ன பண்ணிக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறீங்க, நீங்களாகவே இதை க்ளோஸ் பண்ணி இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. இதுதான் லா ஆஃப் க்ளோஷர். இதில் என்ன சொல்கிறாங்க, the law of closure states that individuals perceive objects as shapes, ஒரு ஷேப்பாக இல்லை ஒரு லெட்டர்ஸாக பிக்சர்ஸாக, as being whole when they are not கம்ப்ளீட் ஆகாத ஃபிகரை கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு ஷேப்பாகவோ ஒரு லெட்டராகவோ, இப்போ ஏன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஏவை வந்து இப்படி எழுதுறேன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இது ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க, சொல்லிடுவோம். இதுதான் வந்து லா ஆஃப் க்ளோஷர். நீங்களே க்ளோஸ் பண்ணி அந்த பிக்சரை சொல்லிடுறீங்க. ஸ்பெசிஃபிக்கலி வென் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல் பிக்சர் ஆர் மிஸ்ஸிங் ஆர் பர்செப்ஷன் ஃபில்ஸ் இன் த விஷுவல் கேப். ஸோ நம்மளோட விஷுவல் கேப்ஸ் வந்து என்ன பண்ணிடும், அதை ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்மளோட சர்க்கிளையும் ரெக்டாங்கிளையும் சொல்கிறாங்க. ஹவவர் கேப்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஷேப்ஸ், லா ஆஃப் க்ளோஷர் என்ன பண்ணிடும், did not exist. Image would depicts as lines, okay, with different lengths, rotations and curvatures. லா ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ பாருங்கள் டாட்ஸாக இருக்குது, நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, இந்த டாட்ஸை டேஷுன்னு சொல்லுவீங்க,
இல்லையா? ஒரு லைனு, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டினியூவேஷனை தான் சொல்கிறாங்க. Law of continuity states that elements of objects tends to a grouped together. இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, group together and we will say it as a line and therefore integrated into perceptual whole. ஹோலாக தான் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ எல்லா ஹோலாக தெரிகிறது என்னதுன்னா பர்செப்ஷன் லா. இதுதான் வந்து எல்லா லாஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து எரர்ஸ் இன் பர்செப்ஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன். இந்த 2 எரர் தான் நமக்கு எப்போதுமே இருக்கும். எரர்ஸ் இன் பர்செப்ஷன் சொல்லிவிட்டு இல்யூஷன்னா என்ன, ஹாலுசினேஷன்னா என்னன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து எரர்ஸ் இன் பர்செப்ஷன், அவர் பர்செப்ஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ, ரைட்? நம்ம ஒரு பர்செப்ஷனில் இருப்போம், அது எல்லா நாளுமே எல்லா நேரத்துலையுமே அது ட்ரூவாவோ அக்யூரேட்டாவோ இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் எரர்ஸ் வரும் டு க்ரீப் இன் ஆர் பர்செப்ஷன், தட் இஸ் கால்ட் பர்செப்ஷுவல் எரர்ஸ். ஓகே, அந்த எரர்ஸை வந்து என்னவா பிரிச்சிருக்காங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இல்யூஷன், இன்னொன்று ஹாலுசினேஷன். இல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த ராங் இன்டர்ப்ரிட்டேஷன் ஆஃப் சென்சேஷன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாக நீங்கள் வந்து அந்த சென்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, தீயுது அப்படின்னா நம்ம வீட்டில் தீயுதா அடுத்தவங்க வீட்டில் தீயுதான்னு தெரியாது, நம்ம வீட்டில் தான் தீயுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணுவோம். அதுதான் ஃபால்ஸ் பர்செப்ஷன். எக்ஸாம்பிள், இஃப் யூ புட் அ பென்சில் இன்டு அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி வச்சு அந்த பென்சிலை உள்ளே போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் வந்து அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் வந்து அது என்ன உண்மையாக, அது உண்மை கிடையாது, ஆனால் அது ஃபால்ஸு. ஸோ யுவர் பர்செப்ஷன் ஆஃப் த பென்சில் இஸ் ஃபால்ஸ் ஒன். ஓகே, பென்சில் வந்து எடுத்து பார்த்தீங்க, தண்ணியிலேருந்து கிளாஸ்லேருந்து வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் நேராக தான் இருக்கும். ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க, இஸ் அன் எல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 7 இருக்குது. என்ன அப்படின்னா இல்யூஷனில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் நடக்குது, ஹேபிட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி, ஆன்சைட்டி, ஃபியரு, மூமெண்ட்டு, கான்ட்ராஸ்ட், சிமிலாரிட்டி, ரீஜென்சி, ஜியாமெட்ரிக்கல் இல்யூஷன், முல்லர் லேயர். ஓகே, முல்லர் லேயர் இல்யூஷன். ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன், இல்யூஷன்னா என்ன, இல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருக்குது அந்த எரர், தப்பாக எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தானே இதை நம்ம பார்க்குறோம். அதில் ஹேபிட்டு, ஃபெமிலியாரிட்டி. இப்போ ஒரு இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரீடிங் தான் வந்து ஹேபிட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி. ஓகே, ஃபெமிலியர் வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிடுவீங்க இல்லையா, பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பர்செப்ஷன்றது ஏற்கனவே நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வேர்டை எங்கே பார்த்தாலும் பர்செப்ஷன் டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க, அதோட மீனிங் என்னென்னு ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க இல்லையா, டியூ டு ஹேபிட். இது வந்து என்னது, திரும்பி இந்த ஹேபிட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், திரும்பி இந்த பர்செப்ஷன்ற வேர்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இல்லை ஃபெமிலியர் வேர்ட்ஸாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, அது வந்து ஒரு கதை, நீங்கள் அந்த கதையை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எழுதிடுங்க. ஆன்சைட்டி அண்ட் ஃபியர். ஓகே, இப்போ வந்து ஹவுஸ் பிரேக்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம், ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஒரு பர்சன் வந்து ஒரு சவுண்டு கேட்குறான். ஓகே, வெளியில் யாரோ வந்து வீட்டை வந்து உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, தடன்னு சவுண்டு கேட்குது, யாரோ வந்து திருடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்படியெல்லாம் வந்து சவுண்ட் கேட்குதுன்னா பயமாக இருக்கும்ல, ஐயோ இப்போ பூனை வந்துடும், பூனையோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கு பயப்படுறவங்க அந்த மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் அது உண்மையாலுமே வந்து ஃபால்ஸான பர்செப்ஷன். அது என்ன அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் தி ஏர் அவுட் சைட், காற்றில் டப்புன்னு அடிக்கிறது தான் அவங்களுக்கு அப்படி கேட்குது. ஓகே, அதுதான் வந்து அந்த எரர். ஓகே, மூமெண்ட்னா ட்ரெயினில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, ட்ரெயினோட அனுபவங்கள் இருக்கா? ஃபாஸ்ட்டாக போகிற எந்த வெஹிக்கல்னாலும் நீங்கள் போகும்போது, இப்போ ட்ரெயினில் நான் வேகமாக நம்ம போகும்போது ஆப்போசிட்டில் ட்ரீஸ் வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் ட்ரீ வந்து மூவ் ஆகிற மாதிரியும் இருக்கும், நம்மளும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது மூவ் ஆகிற மாதிரி. ஆனால் ட்ரீஸ் மூவ் ஆகுதா, இல்லை, நம்ம ட்ரெயின் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ஃபால்ஸான எரர் அப்படின்னு சொல்கிறாங்க, எரர்ஸ் இன் பர்செப்ஷன். அடுத்தது கான்ட்ராஸ்ட்னால் ஒரு டால் மேன் இருக்கார். ஒரு டால் மேன் வந்து எப்படி
போய் ஒருத்தர் பக்கத்தில் நிற்கும்போது அவர் குட்டியாக தெரிகிறாரா, அதுக்காக அவர் டால் மேன் இல்லைன்னு அர்த்தமா? ஒரு 6 ஃபீட் இருக்க ஒரு ஆள் டால் தான். அந்த 6 ஃபீட்டோட 6.1 ஃபீட்டில் இருக்கிற ஆளுக்கிட்ட போய் நிற்கும் போது அவருக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சார் அப்படின்னா அவர் டால் மேன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவும் வந்து கான்ட்ராஸ்டோட பர்செப்ஷன் எரர். சிமிலாரிட்டி அப்படின்னா ஒரே மாதிரியே இருக்கிறது. ஒரு கயிறு கடந்துச்சு அப்படின்னா அந்த கயிறை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம், நம்ம பாம்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிக்சரை பார்த்து அந்த மாதிரி கயிறு கிடக்கும், ஆனால் பாம்பு மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதும் எரர் பர்செப்ஷன். அடுத்தது ரீஜன்சி அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட்னா கலவரம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தமா. இப்போ ஒரு கலவரம் ஒரு சிட்டியில் நடந்திருக்கு அப்படின்ன உடனே இவங்க என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் கலவரம் வந்துடும், அடிச்சிருவாங்க, ரவுடிங்க வந்துடுவாங்க, திருடிட்டு யாராவது போயிட்டாங்கன்னா நமக்கு அதே மாதிரி தானே பயம் இருக்கும். ஐயோ மறுபடியும் திருட வந்துடுவாங்களோ, அந்த மாதிரி எங்கேயும் அந்த மாதிரி பயப்படுறது வந்து அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் கலவரம் நடந்துவிடும் என்று தவறாக புரிந்து கொள்றது தான் வந்து ரீஜன்சி எரர்ஸ் இன் பர்செப்ஷன். அடுத்தது 7th என்ன அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் இல்யூஷன். ஜியாமெட்ரிக்கல் இல்யூஷனில் தான் முள்ள லேயர் இல்யூஷனை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒன்று வரைகிறீங்க அப்படின்னா பி டேஷ் ஓகே அப்பியர்ஸ் டு பி பிக்கர் தேன் ஏ டேஷ், பட் ஏபி டேஷ் ஈக்குவல்ஸ் டு பிபி டேஷ். திஸ் ஜியாமெட்ரிக்கல் illusion is known as முள்ள லேயர் illusion. ஓகே, இதை தான் முள்ள லேயர் illusion சொல்லுவாங்க. ஓகே, பிபி டேஷ்னு இருக்குன்னா அது வந்து எதோட பெருசாக இருக்குது, ஏ டேஷோட பெருசாக இருக்குது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏபி டேஷ் ஈக்குவல்ஸ் டு பிபி டேஷ். இது வந்து என்னது, இது ஒரு illusion. illusionனா என்னது, நம்மளா நினச்சிக்கிறது. ஓகே, hallucination is a false perception. In a hallucination, a person falsely perceives something in the absence of any external stimulus. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸில் வர்றது தான் வந்து ஹாலுசினேஷன் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஃபால்ஸ் பர்செப்ஷன், அது ஒரு எரர் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இஃப் அ கோஸ்ட் இஸ் சீன் அட் நைட் வென் தெர் இஸ் ப்ராக்டிக்கலி நோ ஸ்டிமுலஸ் இன் த ஃபார்ம் ஹியூமன் ஃபிகர் ஆர் எனி திங் ரிசம்பிளிங் இட், வி ஹாவ் அ ஹாலுசினேஷன். இந்த புளிய மரத்துக்கு போயிடாத, பேய் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படி தான், பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேய் வந்து என்ன இருக்காது, பேய் வந்து பேய்க்கு உருவம் இருக்கா, ஹியூமன் ஃபிகர் இருக்கா, இல்லை. அதே மாதிரி ஏதாவது அதை பற்றி ரிசம்பிளன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை. நமக்கு ஒரு கற்பனை, அதுதான் வந்து ஹாலுசினேஷன் சொல்கிறது. நமக்கு ஒரு மைண்டில் கற்பனை வந்துடுது, கற்பனை தான் வந்து ஹாலுசினேஷன். ஓகே, இவ்வளோ தான் ஹாலுசினேஷன் பற்றி எழுதணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 என்ன, மெமரினா என்ன, மீனிங், டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. இந்த கொஸ்டின் தான் 5 கொஸ்டின்ஸ் தான் டோட்டலாக யூனிட் 2ல். ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. மெமரி ரொம்ப ஈஸி தான். மெமரி டினோட்ஸ் திஸ் எபிலிட்டி ஆர் the ability or power of mind to retain or reproduce learning. மெமரி எதுக்காக நம்ம பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அதான் ரீட்டைன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சு அதை எடுத்து எதுக்காவது அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ரெப்ரொடியூஸ் பண்ணுறோம், திருப்பி எதுலையாவது அப்ளை பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். மெமரி டெனோட்ஸ் த எபிலிட்டி ஆர் பவர் ஆஃப் மைண்டு. ஓகே, இது வந்து மீனிங். டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி இஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, புதுசாக நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள், டிட்டர்மைன்ட் பை த டிஸ்பொசிஷன் ஆஃப் பை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ், த ரிலேஷன் பிட்வீன் டூ பீயிங் கிளியர்லி அண்டர்ஸ்டூட். இந்த டெஃபினேஷனை சொன்னவர் ரோஸ். நீங்கள் எந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன், ஈஸியான டெஃபினேஷன் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி மெமரினா என்ன அப்படின்னு கூட எழுதலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மெமரி. இந்த மெமரியில் 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று வந்து சென்சாரி மெமரி. சென்சாரி மெமரினா உங்களுக்கு தெரியும், கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வச்சு செஞ்சது தான். சென்சஸ்னாவே 5 சென்சஸ் இல்லையா, அந்த 5 சென்சஸ் வச்சு சொல்கிறது. ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. கொஞ்ச நேரம் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திங்கக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் நமக்கு தெரியாது, அதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த், அம்மாவோட டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிடும், நமக்கு ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும்.
இப்போ சென்சாரி மெமரியில் 5 சென்சஸ் இருக்குது. என்னென்ன? சைட், கண், காது, மூக்கு, அப்புறம் உணர்தல், அப்புறம் டேஸ்ட்டு. இது எல்லாமே வந்து சென்சாரி மெமரியில் வரும். இது ரெண்டுத்தில் விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ஃபுல்லாக விஷுவல் ஆடிட்டரின்ற வேர்ட்ஸ் வந்து வரும். சென்சாரி மெமரி ரிட்டைன்ஸ் அன் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் வாட் இஸ் சீன் ஆர் ஹர்ட். ஓகே, எதை பார்க்குறோம், எதை வந்து கேள்விப்படுறோம். இட் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். இட் லாஸ்ட் ஃபார் ஒன்லி 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சென்சாரி மெமரி இருக்கும். ஓகே, ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸு. அதுலேயும் அவங்க எக்ஸாக்டாக என்ன சொல்கிறாங்க, 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்காதான். இதுதான் சென்சாரி மெமரி. அதாவது ஒருத்தர் தொட்டுனாங்கன்னா அந்த தொட்டது வந்து கொஞ்சம் நேரம் தான். ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா அது ஸ்மெல்லு இவ்வளோ நேரம் தான் இருக்கும். இட் ஹேஸ் அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி ஆல்சோ. ஓகே, இது வந்து சென்சாரி மெமரி. ஷார்ட் டைம் மெமரி எஸ்டிஎம்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎம்னா என்ன? ஷார்ட் டைம் மெமரி. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி மெமரி ஆர் ஆக்டிவ் மெமரி. ப்ரைமரினா முதன்மையான மெமரி, அதே மாதிரி ஆக்டிவாகவே இருக்கும் எப்பொழுதுமே. has the capacity for holding a small amount of information in mind in an active, readily available state for a short period of time. ஓகே, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் மெமரியில் இருக்கிறது தான் வந்து என்னது? ஷார்ட் டைம் மெமரி. இதை நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஐகானிக் மெமரி, அக்வாஸ்டிக் மெமரி, ஒர்க்கிங் மெமரின்னு 3 இருக்குது ஷார்ட் டைம் மெமரியில். தி எபிலிட்டி டு ஹோல்ட் இமேஜஸ். ஓகே, விஷுவல் இமேஜஸை ஹோல்ட் பண்ணுறது தான் ஐகானிக். ஐக்கன்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன பிக்சர்ஸாக, அதுதான் வந்து ஐக்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த மெமரி. அப்புறம் அக்வாஸ்டிக் அப்படின்னா ஹோல் சவுண்டு எப்படிலாம் கேட்குது, குக்கு கிக்கி அப்படிலாம் கேட்குது இல்லையா, குயில் எப்படி பாடுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம், அதுதான் அக்வாஸ்டிக் சவுண்டு. அடுத்தது ஒர்க்கிங் சவுண்டு. ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா அது எப்பொழுதுமே ஆக்டிவ் ப்ராசஸில் இருக்கும். டு கீப் இட் அன்டில் இட் இஸ் புட் டு யூஸ். ஓகே, எப்போது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் அது வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அடுத்தது லாங் டைம் மெமரி. லாங் டைம் மெமரி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது நிறைய நாள் இருக்கும் அப்படிங்கிறது தான் லாங் டைம் மெமரி. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கூட எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். ஷார்ட் டைம் மெமரியோட கான்ட்ராஸ்ட் தான் வந்து லாங் டைம் மெமரி. இது பர்செப்ஷுவல் மெமரின்னு கூட சொல்லலாம். பர்செப்ஷுவல் மெமரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. கேன் பி ஸ்டோர்ட் ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் ஆஃப் டைம். லிமிட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஆர் நாட் நோன். ஓகே, எவ்வளோ இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இதில் வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட் மெமரி அப்படின்னா ரெக்வயர்ஸ் கான்ஷியஸ் ரீகால். டிக்ளரேட்டிவ் மெமரியை எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் ரீகால் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் டேட் ஆஃப் பர்த் கேட்டால் நீங்கள் ரீகால் பண்ணி சொல்லிடுவீங்களா இல்லையா, அதுதான். ப்ராசஸ் மஸ்ட் கால் பேக் த இன்ஃபர்மேஷன். இட் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு இதை சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டோர்ட் ஆர் ரெட்ரீவ்டு தான் எக்ஸ்பிளிசிட் மெமரி. ஓகே, இதை வந்து இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி 2 டைப்ஸாக இருக்குது. சிமாண்டிக் ஒன்று, எபிசோடிக் மெமரி ஒன்று. ஓகே, அடுத்தது ப்ரொசீஜரல் மெமரி. ப்ரொசீஜரல் மெமரிக்கு இன்னொரு பேர் இம்ப்ளிசிட் மெமரி. ஸோ எல்டிஎம் லாங் டைம் மெமரியில் வந்து ப்ரொசீஜரல் மெமரி, அது வந்து இம்ப்ளிசிட் மெமரி. எக்ஸ்பிளிசிட் மெமரினா அது என்ன மெமரி? டிக்ளரேட்டிவ் மெமரி. ஓகே, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த கான்ஷியஸ் ரீகால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பட் ஆன் இம்ப்ளிசிட் லேர்னிங். ஓகே, இதை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் மெமரி. மெமரிக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? ஒரு மெட்டீரியலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, மெமரைசிங் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியலில் என்ன கொஸ்டின் இருக்குது? இப்போ நமக்கு யூனிட் 1ல் என்னென்ன பார்த்தோம், யூனிட் 2ல் என்னென்ன பார்த்தோம், சென்சேஷன், பர்செப்ஷன்னா என்ன, மெமரினா என்ன, இது எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் த மெட்டீரியல். அடுத்தது ஸ்டடி என்விரான்மெண்ட்.
டிவி, மியூசிக்கு சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்மளால் படிக்க முடியாது இல்லையா? மெமரியில் டிவியில் கூட அப்சர்வ் பண்ணி நீங்கள் மியூசிக்காக கூட இப்போல்லாம் அப்சர்வ் பண்ணி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரெப்படீஷன்னா திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது, சொல்லி பார்க்குறது, வரைஞ்சி பார்க்குறது. இது எல்லாமே உங்களோட மெமரி என்ன பண்ணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாமே என்னது, ஸ்ட்ராட்டஜி தெரியணும். ஓகே, இந்த பிக் பாஸ்லலாம் சொல்கிறாங்களா, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்க இந்த கேமை வின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களோட மெமரியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. ஒன்று மெட்டீரியலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அப்போ அதே மாதிரி ஸ்டடி என்விரான்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ. ரெப்படீஷனாக நீ எழுது, பேசு, படி, வர. அதே மாதிரி ஆர்கனைஸ் லேர்னிங் மெட்டீரியல். ஒரு லேர்னிங் மெட்டீரியல் நீ ஆர்கனைஸ் பண்ணிக்கோ. ஒரு மைண்ட் மேப் போடு. மைண்ட் மேப்னால் ஃபஸ்ட்டு நான் வந்து மெமரினா என்ன, மீனிங் படிப்பேன், அடுத்தது டெஃபினிஷன் படிப்பேன், அடுத்தது இதுக்கு ஷார்ட்கட் வைப்பேன். இது மைண்ட் மேப். ஓகே, அந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போது உங்கள் மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிமோனிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். நிமோனிக் மெத்தட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஜோக்கை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டீச்சரை இது பண்ணி கூட எல்லோரும் படிக்கிறாங்க. சாங்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், ரைம்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்கள் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். திங்க் இன் பிக்சர்ஸ். ஒரு பிக்சராகவோ இல்லை அதை கலர்ஸாகவோ விஷுவலைஸ் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே உங்கள் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும், குழந்தைங்க மெமரிஸை இன்க்ரீஸ் பண்ணும். அசோசியேட் பண்ணி, சோஷியல்னால் என்ன, பக்கத்தில் இருக்க குடியில் இருக்கவங்க, ஸ்கூலில் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இதெல்லாமே பிளேசஸ் என்ன, சிச்சுவேஷன்ஸ் என்ன, அதோட ஃபீலிங்ஸ் என்ன, இதெல்லாமே அசோசியேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் வந்து அசோசியேஷன். அக்ரானிம்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி அக்ரானிம்ஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் டேர்ம். நான் சொல்லித்தரல, பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் என்னது, பர்செப்ஷன். அக்ரானிம் லேர்னிங். ஓகே, அடுத்து ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அந்த குழந்தைங்கள என்ன பண்ணலாம், ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாம். வேரி யுவர் ஸ்டடி ரொட்டீன். ஓகே, படிக்கும்போது என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடியில் உட்காந்து படிக்கலாம், ஸ்டடி டேபிளில் உட்காந்து படிக்கலாம், காலை கீழே நீட்டி உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை வந்து டைம் கூட, காலையில் எந்திரிச்சு படித்தா சில பேர் சொல்லுவாங்க பயங்கரமாக மனப்பாடமாக இருக்கும், சில பேருக்கு சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிட்டு இருந்து படித்தேன். அந்த மாதிரி டைமு கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்லா தூங்கணும். ஓகே, ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் மெமரி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த அட்வைஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். ஸ்லீப் அட் நைட், இனஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் நைட். ஸோ நமக்கு அது அடுத்த நாளைக்கு என்ன தேவையோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு ரீட்டைன் ஆகி இருக்கும். அதே மாதிரி கேம்ஸ் விளையாட சொல்லலாம் குழந்தைங்கள, கேம்ஸ் வழியாக கற்றுக்க சொல்லலாம். கேம்ஸ் மேக்ஸ் லேர்னிங் ஃபன். சங்கிங்னா பிரேக்கப் பண்ணி இந்த யூனிட்டில் 2 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம், அடுத்த 2 கொஸ்டின் நாளைக்கு படிச்சுக்கலாம், சாயங்காலம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கிங்னா பிரேக் பண்ணுறது. ஃபன்னி சென்டென்சஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஜோக் வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு அன்ஃபெமிலியர் வேர்டை. ரோட் ரிஹர்சல் அப்படின்னா மனப்பாடம் பண்ணதை எப்படி நம்ம மண்டைக்குள்ளே எப்படி ஏற்றுறது அப்படின்றது. ரிப்பீட்டிங் இன்ஃபர்மேஷன் இன் யோர் ஹெட். திரும்ப திரும்ப அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். எலாப்ரேஷன்னா அப்படியே ரிமெம்பர் அ காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு பர்த்டே டேட்டு, பர்த் இயரு, இது எல்லாமே வந்து மற்றவங்க பர்த்டே டேட்டும் பர்த்டே இயரும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எலாபரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் யூனிட் 2.